இனி யாராவது பேச்சுவார்த்தை என்ற பேச்சை தொடங்கினால் அவர்களுக்கும் இதே நிலைமைதான் என்று எண்ணும் வகையில் கட்டாரிலே இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஆனால் அது நேரடியாக கட்டாரினுக்குரிய தாக்குதல் அல்ல, ஹமாஸை இலக்கு வைத்து தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது என்று கூறுகிறது இஸ்ரேல். ஆனால் இது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் கட்டார் தலைமையிலான ஒரு சீஸ்ஃபயர் முயற்சிக்கான ஒரு தடைக்கல்லை போடுவதற்கான ஒரு செயற்பாடாக கூட இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இது உலக நாடுகளிடையே பெரும் பதற்றத்தையும் பெரும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலின் இந்த செயற்பாடுகள் குறித்து. ஸோ கட்டாரின் மீது இஸ்ரேல் என்ன நிகழ்வுக்காக தாக்குதல் நடத்திய என்பது சம்பந்தமாக இந்த பகுதியிலே விரிவாக பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் சஜன்ராஜ். நேற்று இஸ்ரேல் வான் தாக்குதல் ஒன்றை கட்டாரிலே யாரும் எதிர்பாராத முறையில் நடத்தியிருக்கிறது. குறிப்பாக கட்டார் அரசாங்கத்துக்கு கூட இந்த தகவல் தெரிவிக்கப்படவில்லை ஒரு தாக்குதல் நடத்தப்பட போகிறது என்று. அப்படிப்பட்ட ஒரு எதிர்பாராத ஒரு தாக்குதலே கட்டாரின் தலைநகருக்கு அண்மைய ஒரு நகரத்தில், குறிப்பாக கட்டாரின் பாராளுமன்றம் குறிப்பிட்ட அந்த தாக்குதல் நடைபெற்ற இடத்திலிருந்து ஒரு 15 நிமிட பயணமாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம்தான். அப்படிப்பட்ட ஒரு நகர பிரதேசத்திலே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த கட்டடத்தில் தான் ஹமாஸின் முக்கிய தலைவர்கள் அந்த அமெரிக்காவினால் முன்மொழியப்பட்ட ஒரு சண்டை நிறுத்தம், போர் நிறுத்தத்திற்கான அக்ரிமெண்டை பற்றிய ஒரு டிஸ்கஷன் ஒன்றில், ஒரு கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டு கொண்டிருந்த சமயத்தில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. முதலில் இஸ்ரேல் பக்கத்திற்குரிய நியாயத்தை பார்ப்போம். இந்த தாக்குதல் இஸ்ரேல் தெரிவித்திருக்கும் விளக்கமானது, அந்த ஹமாஸ் தலைவர்கள் தங்கியிருந்த அந்த கட்டடத்தில் மிகவும் முக்கியமான ஒரு தலைவர், அவர்தான் அக்டோபர் 7, 2023 இஸ்ரேலில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலின் சூத்திரதாரிகளில் ஒருவர் என்றும் அவரை கொல்ல வேண்டியது இஸ்ரேலின் கடமை என்று சொல்லித்தான் இந்த தாக்குதலை நடத்தி அவரை கொல்வதற்கான முயற்சியை எடுத்திருக்கின்றது. இந்த தாக்குதலின் போது 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் கட்டாரிய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒருவர். மிகுதி 5 பேரும் ஹமாஸின் உயர்மட்ட தலைவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதிலே கீழ்மட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தான் ஹமாஸில் உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த முக்கிய தலைவரின் மகன் ஒருவரும் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது இஸ்ரேல் பக்க தரப்பு நியாயங்களும் தகவல்களும். கட்டார், குறிப்பாக இது கட்டாரின் மண்ணில், அதாவது கட்டாரின் இறைமையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இது. குறிப்பாக ஒரு நாட்டிற்குள்ளே சென்று இன்னொரு நாடு தாக்குதல் நடத்துவதென்றால் அது அந்த நாட்டின் இறைமை, கௌரவம் என்பதில் பெரும்பாலும் தங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த கட்டார் பொதுவாக எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் செல்லாமல் அது முக்கியமாக வர்த்தகம் மற்றும் தனது நாட்டு வளர்ச்சி தொடர்பாகவே எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருக்கும் ஒரு நாடு. அந்த நாடு அமெரிக்காவுடன் மிகவும் நெருங்கிய நட்பில் உள்ள ஒரு நாடு. அந்த நட்பு எப்படி என்றால், குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பை நோக்கி தான் அனைத்து தலைவர்களும் வாஷிங்டனுக்கு ஓடி சென்றார்கள் டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பதற்காக. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் விரும்பி ஓடி சென்று சந்தித்த ஒரே ஒரு நாடு கட்டாரிய அரசர் தான். அதாவது கடந்த மே மாதம் தான் டொனால்ட் ட்ரம்ப் கட்டாருக்கு விஜயம் செய்து மிகவும் பெருந்தொகையான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மிகப்பெரிய பில்லியன் கணக்கான டாலர்கள் பெறுமதியான இன்வெஸ்ட்மெண்ட்டை அமெரிக்காவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தங்கள் அந்த கையெழுத்திட்டலில் அடங்கியிருந்தது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் தான் கட்டாருக்கும் ட்ரம்ப்புக்கும், அதாவது அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் இருந்திருக்கிறது. அது எந்த தலைவர்கள் வந்தாலும் கட்டார் மிகவும் நெருக்கமான தொடர்பைத்தான் அமெரிக்காவுடன் காட்டி வந்திருக்கிறது இதுவரை காலமும். குறிப்பாக இந்த மத்திய கிழக்கில் உள்ள அரபு நாடுகள் மீது ஒரு விமர்சனம் ஒன்று கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த காசாவில் நடக்கும் தாக்குதல்கள் மற்றும் உயிரிழப்புகள், அநியாயங்களுக்கு எதிராக எந்த மத்திய கிழக்கு அரபு நாடுகளும் பெரிதாக குரல் கொடுக்கவில்லை என்றும் அவை எப்பொழுதும் அமெரிக்காவின் சார்பில் இருப்பதாகவும் தான் இதுவரை காலமும் ஒரு விமர்சனம், ஒரு குற்றச்சாட்டு ஒன்று அந்த நாடுகள் மேல் இருக்கின்றது. அதற்கு கட்டாரும் விதிவிலக்கல்ல. கட்டார் மீதும் அந்த குற்றச்சாட்டு இருக்கின்றது. இருந்தபோதும் கட்டார் ஒரு முயற்சியை தொடர்ந்து எடுத்து வருகின்றது. இந்த போர் நிறுத்தம் ஒன்றை காசாவில் நடத்திவிட வேண்டும் என்பதற்காகத்தான் கட்டார் மீடியேட்டராக, ஒரு நடுநிலையாக இருந்து 2 தரப்பிலும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி, அமெரிக்காவும் மிக நெருங்கிய நண்பர் என்பதால் அமெரிக்காவை எப்படியாவது இந்த சீஸ்ஃபயர் ஒன்றிற்கான அழுத்தத்தை இஸ்ரேலுக்கு கொடுக்கும் வகையில் தான் முன்னெடுக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் கட்டார் இதுவரை காலமும் ஒரு போர் நிறுத்தத்திற்கான முயற்சியை மேற்கொண்டு வந்தது. குறிப்பாக கடந்த ஜூன் ஜூலை மாதங்களில் ஒரு சீஸ்ஃபயருக்கான இறுதிக்கட்ட அக்ரிமெண்ட்டிற்கு வந்த பொழுது
இறுதி நேரத்தில் சில பிரச்சனைகளால் அது அப்படியே நின்று போய்த்தான் திரும்பவும் அந்த தாக்குதல்கள் காசாவில் நடைபெற்றன. தற்பொழுது காசா சிட்டியை நோக்கி இஸ்ரேல் படைகள் முன்னேறிக்கொண்டு சென்றிருக்கும் இந்த நேரத்தில் குறிப்பாக இந்த 20 லட்சம் மக்கள் அங்கே சிக்கியிருக்கிறார்கள். அவர்களின் உயிருக்கு பேராபத்தொன்று நிகழப்போகிறது என்பதை கட்டார் அறிந்து கொண்டுதான் அங்கு மிகவும் அவசரமாக ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று கட்டார் முயற்சி செய்து வருகிறது. இது இஸ்ரேலுக்கும் கட்டாருக்கும் இடையிலான ஒரு என்ன சொல்வது நடுவில் இருக்கும் பிரச்சனை. இஸ்ரேல் கட்டாரின் தலைமை, இந்த போர் நிறுத்தம் தொடர்பான கட்டாரின் தலைமைக்கு விருப்பம் இல்லை என்பது போலவும் இஸ்ரேல் அதை பெரிதாக ரசிக்கவில்லை என்பதுதான் இங்கு பிரச்சனை. ஸோ கட்டார் மீது இஸ்ரேல் ஒரு என்ன சொல்வது காட்டமான ஒரு பார்வையைத்தான் வைத்திருக்கின்றது இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக. ஸோ இப்பொழுது கட்டார் மண்ணிலே நடைபெற்றிருக்கும் இந்த தாக்குதலானது கட்டாருக்கு ஒரு செய்தியை மறைமுகமாக வழங்குவதற்காகத்தான் இருக்கக்கூடும் என்று பெரும்பாலும் நம்புகிறார்கள். ஏனென்றால் இதற்கு அமெரிக்காவும் ஒரு பங்காக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் அதாவது குறிப்பாக பென்டகன் பாதுகாப்பு அமைச்சின் அப்ரூவல் இல்லாமல் இஸ்ரேலினால் இப்படி சென்று கட்டாரில் ஒரு தாக்குதலை நடத்த முடியாது என்பதுதான் இங்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏனென்றால் மத்திய கிழக்கில் உள்ள மிகப்பெரிய அமெரிக்காவின் ஒரு படைத்தளம் ஒன்று, மிகப்பெரிய பேஸ் ஒன்று கட்டாரில் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய நட்பு தான் கட்டாருக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ளது. ஸோ ஆகவே கட்டாரில் இப்படியான ஒரு தாக்குதல் ஒன்றை நடத்தப்பட போகிறோம் என்று இஸ்ரேல் முடிவெடுத்தவுடன் அதற்கு அமெரிக்கா அப்ரூவல், அதாவது அமெரிக்காவின் அனுமதி இல்லாமல் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்காது என்பதுதான் இப்பொழுது பெரும்பாலானவர்கள் கருதுகிறார்கள். ஸோ இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைத்தளத்திலே ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த தாக்குதலில் தான் சந்தோஷப்படை மகிழ்ச்சி அடையவில்லை என்றும் இனிமேல் இப்படியான ஒரு தாக்குதல்கள் நடத்தப்படாது என்பதையும் அவர் உறுதியாக தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது இந்த முறை தாங்கள் முயற்சியில் வெற்றியளிக்கப்படாவிட்டால் தாங்கள் மீண்டும் முயற்சி செய்வோம் என்று. இங்கு ஒரு பெரிய ஒரு கன்ஃப்ளிக்ட் ஒன்று வரப்போகிறது இஸ்ரேல் அமெரிக்கா கட்டாருக்கு இடையில். 3 பேரும் 2 பேரும் அதாவது இஸ்ரேலும் கட்டாரும் அமெரிக்காவிற்கு நெருங்கிய நண்பர்கள் போலத்தான். ஸோ இப்பொழுது அமெரிக்கா யார் பக்கம் சாய போகிறது என்பதுதான் பிரச்சனை. இந்த நிலையில் கட்டார் இந்த தாக்குதலை வன்மையாக கண்டித்திருப்பதுடன் இது ஒரு கோழைத்தனமான தாக்குதல் என்று நேரடியாக விமர்சனம் செய்திருப்பதுடன் இது ஒரு ஸ்டேட் டெரர், அதாவது ஒரு அரச பயங்கரவாதம் என்ற ரீதியிலான வார்த்தையையும் பயன்படுத்தி இருக்கிறது இந்த தாக்குதல் தொடர்பாக. அது மட்டுமல்லாமல் கட்டாருக்கு திருப்பி தாக்குதல் நடத்துவதற்குரிய எல்லா உரிமைகளும் இருப்பதாகவும் கட்டார் அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. இது ஒரு எச்சரிக்கையா அல்லது வளமையான ஒரு கூற்றா என்று தெரியவில்லை. ஆனால் அமெரிக்கா மீண்டும் ஒரு எஸ்கலேஷன், மீண்டும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த விரும்பாது என்பதுதான் இங்கு மிக முக்கியமான செய்தி. ஸோ தற்பொழுது கட்டார் அரசாங்கமானது இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து பின்னோக்கி செல்வதற்காகவோ அல்லது வித்ட்ரோ பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். பார்ப்போம் இது எப்படி சென்று முடிய போகிறது என்று சொல்லி. தற்பொழுது வரை அங்கு சீஸ்ஃபயருக்கான எந்த முயற்சிகளுக்கும் இஸ்ரேல் தனது ஆதரவை தெரிவிக்கவில்லை. ஆனால் ஹமாஸ் ஆல்ரெடி தாங்கள் சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கொள்வதாகவும் இன்று இந்த டிஸ்கஷன் அந்த கட்டடத்தில் தாக்குதல் நடத்தப்பட்ட போது அவர்கள் கலந்துரையாடி இருப்பது அமெரிக்காவின் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தொடர்பாகவும் என்று தான் ஒரு தகவல் என்று தெரிவிக்கின்றது. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த சம்பவம் எப்படியான ஒரு விளைவை நோக்கி நகர்த்த போகிறது என்று சொல்லி. ஏனென்றால் கட்டார் மத்திய கிழக்கிலே ஒரு பிரதானமான நாடு. ஏனென்றால் கட்டார் பொருளாதார வளம் மற்றும் இதர இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பான விடயங்களில் கட்டாரை நம்பித்தான் சில அமெரிக்காவின் சில வர்த்தகங்களும் பொருளாதார விடயங்களும் இருக்கின்றன என்பது வெளிப்படையான உண்மை. அது தவிர கட்டாரில்தான் நான் ஏற்கனவே கூறியது போல் அமெரிக்காவின் மிகப்பெரிய படைத்தளம், மத்திய கிழக்கின் படைத்தளமே அமைந்திருக்கிறது கட்டாரில்தான். ஸோ அமெரிக்கா கட்டாரையும் பகைத்து கொள்ளாது, இஸ்ரேலையும் பகைத்து கொள்ள முடியாது. ஸோ இப்பொழுது அமெரிக்கா என்ன சொல்வது, ஒரு 2 பக்கமும் அடிபடும் ஒரு மத்தளம் போல மாடி இருப்பது போலத்தான் தெரிகிறது. ஏற்கனவே அவருக்கு உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையிலே ஒரு ட்ராபேக், ஒரு பின்னடைவு தான் ட்ரம்ப்புக்கு. எந்தவித போர் நிறுத்தமும் கிடைக்கவில்லை. இந்த பிரச்சனையிலும் அப்படித்தான் இருக்க போகிறது. ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார் என்று பார்ப்போம். அவர் தெரிவித்திருக்கின்ற அந்த சமூக வலைத்தள கருத்தானது என்ன சொல்வது, 2 பக்கமும் நோகாத மாதிரித்தான் கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது ஈயம் பூசியது போலவும் இருக்க வேண்டும், பூசாது போலவும் இருக்க வேண்டும் என்ற மாதிரித்தான் கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஸோ பார்ப்போம் இது என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி. இந்த தாக்குதலானது ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஒரு நாட்டினுள் சென்று ஒரு தாக்குதல் நடத்துவது என்பது எந்த நாட்டாலும் அதை அனுமதிக்க முடியாது. அந்த நாட்டின் இறைமையை கேள்விக்குள்ளாக்கும் ஒரு பெரிய விடயம் என்று தான் நான் நினைக்கின்றேன். அனைவரும் அதைத்தான் கருதுகிறார்கள். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிந்தால் எனது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.